இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. ஹalleluya. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படும். ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. இயேசுவே நன்றி. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு 3 அரசர்கள் 9வது அதிகாரத்துல இருக்கின்றோம். இந்த ஓகே 9வது அதிகாரத்துல இருக்கிறோம். இங்க சாலமனோட ஜெபம் பதில் இங்க 9வது அதிகாரத்துல ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனா 8வது அதிகாரத்துல ஒரு விஷயம் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, ஆண்டவரோட நாமத்தை 14 வாட்டி அவர் நாமத்தை பத்தி இங்க பேசிட்டு இருக்கிறார். நாமத்தை 14 வாட்டி பேசுவதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோட நாமத்தை அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம அந்த அளவுக்கு ஆக்சுவலா அந்த அளவுக்கு கொடுப்பது கிடையாது. நம்ம இன்னைக்கு முழுமையாக ஆழமாக நம்ம தியானிக்க போறோம். ஓகே, நம்ம இதை தெளிவா இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். அதோட முக்கியத்துவம் எவ்வளோ, ஆண்டவரோட கண்ணிலையில அந்த ஆண்டவர் நாமம் அப்படின்ற விஷயத்த நம்ம இன்னும் தெளிவாக நம்ம அதை புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இங்க 14 வாட்டி சொல்லப்படுகின்றது. ஆண்டவரோட நாமம் இருக்கிறதுலே முக்கியத்துவமான ஆண்டவரோட நாமம், ஆண்டவரோட இதயம், ஆண்டவரோட செவிகள் இங்க கேட்பதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஆண்டவரோட செவியை கேட்பதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நாமம் 3வது கட்டளையாக விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்துல 7வது வசனம் நம்ம அதை வாசிக்கணும். இப்போ அதோட முக்கியத்துவம் நமக்கு புரியும். 3வது கட்டளையாக ஆண்டவர் நாமத்தை நம்ம வீணாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கும். வீணாக பயன்படுத்துகின்றவர் அது குற்றம் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வாசிக்கிறீங்களா? உன் கடவுளாகி ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே, ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஆமீன். ஆமீன். ஆண்டவர் தண்டிக்காம விட மாட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம பல நேரத்தில் ஆண்டவரோட நாமத்தை எப்படி பயன்படுத்துகின்றோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவரோட நாமத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகின்றோம் அப்படின்ட்டு. இதயத்திலிருந்து நம்ம பயன்படுத்துகின்றோமா, இல்ல அது நாவிலிருந்து ஆண்டவரோட நம்ம நாமத்தை நம்ம பயன்படுத்துகின்றோமா? நம்ம அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க இந்த நாவு நாவுல இருந்து நம்ம இதயத்துல இருந்து ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். இங்கே இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அந்த காலகட்டத்துல கடவுளோட நாமம், இயேசுவின் நாமம் இல்ல, அந்த காலகட்டத்தில் கடவுளோட நாமம் யாவே அப்படின்றத முழுமையாக அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்தது ஆண்டவரோட நாமம் அப்படின்றது புரிஞ்சுக்குவோம். திருப்பாடல் 138 2வது வசனம், ஆண்டவரின் நாமமும் ஆண்டவரின் வார்த்தையும் இருக்கிறதுலே மேலானது அப்படின்றது. ஆண்டவரின் நாமமும் ஆண்டவரின் வார்த்தையும் அப்படின்றத நம்ம பல நேரத்துல நினைவு நமக்கு அதுல சிந்தனையில இல்ல. அது 138வது சங்கீர்த்தனம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன், உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். ஆமேன். ஆமேன். மத்தேயு 5வது அதிகாரத்துல 33ல இருந்து 37 வரைக்கும் வாசிங்கன்னா, ஆண்டவர் நாமத்தை வீணாக பயன்படுத்தாம நம்ம ஆம் இல்லை இல்லை இது மட்டும் தான் நம்ம பேசணும். அது மீறி நம்ம வருகின்றதெல்லாம் என்ன, ஆண்டவர் மேல ஆணையா சொல்றேன், கடவுள் மேல ஆணையா சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தீயோனிலிருந்து வருகின்றது. பாவம் செய்கின்றவர் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சாத்தானோட பேச்சு அதெல்லாம் அப்படின்னு ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகின்றார். மத்தேயு 5வது அதிகாரத்துல 33ல இருந்து 37 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மேலும் பொய்யான இடாதீர்,
ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகத்தின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்குவோ கருப்பாக்குவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆமென்றால் ஆமெனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆமேன். ஆமீன். புது ஆகமத்தில் நம்ம வந்து ஆண்டவரோட இயேசுவின் நாமம் ஆண்டவரோட இயேசுவின் நாமம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம். அவரோட நாமத்துல தான் நமக்கு மீட்பே கிடைக்குது. இயேசுவின் நாமத்தின் வழியாக தான் நமக்கு மீட்பு நம்ம பெறுகின்றோம். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரத்துல 12வது வசனம் நம்ம எடுத்து வாசிப்போம். அது வந்து ஆழமாக தியானிப்போம். இந்த உலகத்தில் அனைவருக்கும் மீட்பு கிடைப்பது இயேசுவின் நாமத்தின் வழியாக, வேற எந்த நாமத்திலையும் கிடையாது. வாசிக்கிறீங்களா? இவராலே என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆமேன். ஆமீன். வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் உயர்த்தி இருக்கின்றார், உயர்த்தப்படுகின்றார். மத்தேயு 9வது அதிகாரத்துல 1-7 வரைக்கும் நம்ம வந்து வாசிப்போம். அதுல ஆண்டவர் கேட்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது. இது மன்னிப்பது எளிதா, இல்ல குணப்படுத்துவது எளிதா அப்படின்னு சொல்லி எது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரிங்களா? மத்தேயு 9வது அதிகாரத்துல 1-7 வசனம் வாசிக்கிறீங்களா? இயேசு படகில் மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். ஆமேன். ஆமேன். இப்போ ஒரு கேள்வி, எல்லாரும் இதை பத்தி சிந்திச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதுல வந்து எது கஷ்டம்? மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றதா, இல்ல எழுந்து நட அப்படின்னு சொல்றதா? எது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க அபிப்பிராயம் என்ன? மன்னிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த மன்னிக்கிறது உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்க? இப்ப எழுந்து நடன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது ஏன் வந்து எழுந்து நடக்கிறது அப்படின்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியுமா? பரவாயில்ல, நம்ம ஏன்னா எல்லாருமே நம்ம கத்துக்க தான் வந்திருக்கோம். சொல்லுங்க. அது பாவங்கள் அதிகமா இருக்கும்போது கடவுளை தவிர வேற யாரும் மன்னிச்சு அந்த பாவங்களை நீக்க முடியாது. அதனால அது அவருக்கு லேசான காரியமா இருக்கு. நமக்கு அது கஷ்டமான விஷயம். ஆக்சுவலா அவருக்கும் வந்து அது வந்து எபேசியர் 1வது அதிகாரத்துல 7வது வசனத்தை எடுத்து நல்லா சீர்தூக்கி பாருங்க, நல்லா வாசிச்சு பாருங்க. எபேசியர் 1வது அதிகாரத்துல 7வது வசனம், அவர் எப்படி நமக்கு மன்னிப்பு பெறுகின்றார். நம்ம வந்து அவரோட ரத்தத்தால நம்ம மன்னிப்பு பெறுகின்றோம், ரத்தத்தால நம்ம கழுவப்படுகின்றோம், மீட்பை பெறுகின்றோம். அது எளிதாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. வாசிக்கிறீங்களா? எபேசியர் 1வது அதிகாரத்துல 7வது வசனம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். ஆமேன். ஆமீன். குற்றங்கள் இருந்து நம்ம மன்னிப்பு பெறுவது இது வழியாக, ஆண்டவரோட நாமம் உயர்த்தப்படுவது அப்படின்றது இது வழியாக தான். எளிதாக அவரோட நாமம் வந்து இந்த மாதிரி எல்லாரும் அவர் கீழ்ப்படியணும், அந்த நாமத்திற்கு கீழ்ப்படியணும் அப்படின்றது சாதாரணமா வந்த விஷயம் கிடையாது.
பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 7ல இருந்து 10 வரைக்குமே வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 7ல இருந்து 10 எப்படி அவரோட நாமம் உயர்த்தப்படுகின்றது அப்படின்றத பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். ஆமேன். ஆமீன். அது எளிதாக நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அதனால நம்ம கவனமாக அவரோட நாமத்தை வந்து நம்ம வீணாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. சில பேர் வந்து தும்முறாங்க, அதனால இயேசுவே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உள்ளத்திலிருந்து கிடையாது, வாயிலிருந்து வருகின்ற ஒரு பேச்சு அது. நம்ம கவனமாக இருக்கணும். எளிதாக நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஆச்சரியத்துக்கு பயன்படுத்துவது அதோட அதுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா எல்லாம் முட்டி போடணும் அப்படின்னு ஆண்டவர் நாமத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது எல்லாம் முட்டி போடுவாங்க அப்படின்னு. நம்ம வீணாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான ஆழமான விஷயங்கள் இதுல வந்து சில நேரத்தில் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அதனால தயக்கப்படாதீங்க. கேள்வி கேட்கறதுக்கு தயக்கப்படாதீங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். 1 அரசர்கள் 9வது அதிகாரத்துல 4வது வசனமும் 5வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, சாரி 1 அரசர்கள்ல இல்ல, ஆமா 1 அரசர்கள்ல இங்க வந்து கடவுள் வந்து சோலமன்ட்டு பேசுறாரு. 4, 5 வாசிக்க தேவையில்ல. 1 அரசர்கள் 9வது அதிகாரத்துல இங்க சோலமன் வந்து இங்க காட்சி வழியாக இல்ல, நேரடியாக இங்க வந்து அவர் வந்து அங்க ஆண்டவர் வந்து சோலமன்ட்ட வந்து பேசுற மாதிரி தான் இங்க போட்டிருக்கும். 1 அரசர்கள் 9வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கிபியோனில் சாலமோனுக்கு காட்சி அளித்தது போல மீண்டும் அவருக்கு காட்சி அளித்தார். ஆமீன். ஆமீன். ஸோ இங்க காட்சி அளிக்கின்றார். கிபியோன்ல காட்சி அளித்தது போல இங்க வந்து காட்சி அளிக்கின்றார். நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சோலமனோட வளர்ச்சி இப்போ ஒரு வசனங்களாக நுண்ணிப்பாக எடுத்து நம்ம கவனிக்கிறோம். ஆனா சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆழமான விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக நம்ம தியானிக்க வேண்டி இருக்கின்றது. இப்போ மேலோட்டமாக அது வந்து அவர் எப்படி வளர்ந்தாரு அப்படின்னு நம்ம சிந்திக்க போறோம். அது சிந்திக்கிறதுல வந்து இன்னும் அற்புதமான விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாம். என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவரோட ஆன்மீக வளர்ச்சி. நம்ம ஜெபிக்கின்றோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆனா பல நேரத்தில் ஆண்டவரோட சத்தத்தை நம்ம கேட்பது கிடையாது. புரியுதுங்களா? நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் வந்து அதை ஆசீர்வதிக்கின்றார். சில ஜெபத்தை ஆசீர்வதிக்கும், சில ஜெபத்தை ஆசீர்வதிப்பது கிடையாது. ஆனா அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியறது கிடையாது. ஆனா ஆண்டவரோட நெருங்கி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, அது அடுத்த படிக்கு நம்ம செல்லணும். அடுத்த படினா என்ன? அடுத்த படி என்ன? ஆண்டவரோட சத்தத்தை கேட்பது அப்படின்றது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம எல்லார்கிட்டையும் பேசணும் அப்படின்னு ஆவலாக இருக்கின்றவர் தான் அவர். நம்ம யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்துல 3லும் 4லும் வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக இயேசு ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 10ல 3, 4. அவருக்கே காவலர் வாயை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். ஆமீன். ஆண்டவரோட குரலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றார். ஆண்டவர் குரலை கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். எல்லாருமே வந்து நம்ம திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்துல 16ல இருந்து 18 வரைக்கும் எல்லாருமே தீர்க்கதரிசிகள். அப்படியா? இந்த காலகட்டத்துல தீர்க்கதரிசிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆசைப்படுறார். எல்லாருமே வந்து அந்த விதத்தில் நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறார். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்துல 17ல இருந்து 17, 18 வாசிக்கிறீங்களா? அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன்.
உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பார். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பார். எல்லார் அந்நாட்களில் மேலேயும். உங்கள் பணி வாசிங்க வாசி. அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். ஆமென். ஆமீன். எல்லார் மீதும் ஆவியானவரை பொழிவார். எல்லாருமே வந்து அந்த இறை நம்ம தீர்க்கதரிசிகளா நம்ம வந்து இறைவாக்கை உரைப்போம் அப்படின்ற எல்லாருமே இது செய்யணும். ஒருத்தர் விடாம. அடுத்த ஒரு நிலை அப்படின்றது என்ன? நம்ம ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கின்றார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நம்ம அடுத்த நிலையில ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு நம்ம இதான் சோலமன் செய்றாரு. ஜெபிக்கிறார், ஆண்டவர் பேசுறார். அந்த மாரி நம்மளும் வந்து அந்த ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும். அதான் வந்து தீர்க்கதரிசியின் நிலை. அதுக்கப்புறம் என்ன நிலை இருக்கு? அதுக்கப்புறம் ஒரு நிலை இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு அப்புறமும் ஒரு நிலை இருக்கின்றதா? என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறோம். நம்ம பேசுறோம். ஆண்டவர் பேசுறாரு. நமக்கு அது கேட்க முடியுது. அதுக்கும் மேல ஒரு நிலை இருக்கா? ஒரு பார்க்கணும். என்ன நினைக்கிறீங்க? அவரை பார்க்கணுமே. என்ன என்ன சொன்னீங்க? சாரி கேட்கல. அவரை பார்க்கணும். ம். ஓகே. கடவுள் அத வந்து இந்த விதமா சொல்லலாம். ஞான நூல், ஞானத்தின் விஸ்டம் ஆஃப் சாலமன். சாலமனின் ஞானத்த வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, 7வது அதிகாரத்துல 27வது வசனம். விஸ்டம் ஆஃப் சாலமன்ல 7வது அதிகாரத்துல 27வது வசனம். தீர்க்கதரிசிகள் அவங்க ஆண்டவரோட நண்பர்கள். விஸ்டம் ஆஃப் சாலமன் 7வது அதிகாரம் 27 வாசிக்கிறீங்களா? ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது. தான் மாறாது அனைத்தையும் புதுப்பிக்கிறது. தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது. அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஆமென். ஆமீன். நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள். இறைவாக்கினர்கள் நண்பர்கள். இது ஒரு அடுத்த நிலை அப்படின்றது இந்த நண்பர்கள் என்ற நிலை. அந்த நிலைக்கும் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கின்றார். ஆனா பல நேரத்துல நம்ம இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துடுறோம். அப்படி இல்ல. அந்த நிலைக்கு நம்ம போகணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். ம். இது வந்து நம்ம இன்னும் ஆழமாக இந்த இந்த நண்பர்கள் என்ற நிலை அப்படின்னு நம்ம ஆழமாக புரிஞ்சுக்குவோம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்துல 15வது வசனம். நம்ம எடுத்து வாசிக்கும்போது நம்ம அதுல இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். 12வது வசனம். யோவான் நற்செய்தி 15ல 12 வாசிக்கிறீங்களா? நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆமென். சாரி 12ல இருந்து 15 வரைக்குமே வாசிக்கோங்க. 15 வரைக்கும். தம் பணியாளர்களுக்காக தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆமென். ஆமென். முதல் விஷயம் என்ன? ஆண்டவர் சொல்வது எல்லாம் செய்யறதுக்கு அவங்க வந்து தயாரா இருப்பாங்க நண்பர்கள் அப்படின்னு சொன்னா. உயிரை கூட கொடுக்கறதுக்கு அவன் தயாரா இருப்பான். அதான் நண்பர்கள் நிலை அப்படின்றது. ஆனா இன்னும் அதோட ஒரு பயன் என்ன? அதோட ஒரு விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி நான் உங்களை வேலைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கல. உங்கள நண்பர்கள் அப்படின்னு அழைக்கிறேன் அப்படின்றாங்க. அதோட அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் அவங்க வேலைக்காரர்களாக இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். இது என்ன வேலைக்காரர்கள்? அதோட அர்த்தம் என்ன? இது சொல்றது வழியாக அதோட அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் அவங்க தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட வேலைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி விவிலியத்துல போட்டிருக்கும். தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து ஆண்டவரோட வேலைக்காரர்கள் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கும். அதுதான் வந்து இங்க வேற வார்த்தை வழியாக ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். ஆனா, அடுத்த நிலை வந்து அவங்க செல்றாங்க. கொண்டு போறார் ஆண்டவர். இனி வந்து நான் உங்கள வேலைக்காரர்கள்ன்னு சொல்ல மாட்டேன். 3 வருடங்களாக அவங்க வேலைக்காரர்களாக இருந்திருக்காங்க. ஆண்டவர் சொல்வது அனைத்தும் அவங்க செய்தாங்க. ம். அதுக்கப்புறம் ம். வேலைக்காரர்களாக
இருக்கின்ற அடுத்த நிலை வந்து அப்படி இந்த நண்பர்கள் அப்படின்ற ஒரு நிலை. இந்த நண்பர்கள் அப்படின்ற ஒரு நிலையில என்னென்ன ஒரு பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்தையும் வந்து ஒளித்து வைக்க மாட்டார். ஒளித்து வைக்கின்ற விஷயம் என்று அப்படின்றது கிடையாது. அந்த மாரி வந்து ஒரு விஷயமே கிடையாது. ம். வெளிப்படையான ஒரு பேச்சு இருக்கும். ஆண்டவர் வந்து முழுமையாக நம்ம வந்து இப்போ சில நேரத்தில வந்து ஜெபிக்கும்போது, நமக்கு ஆண்டவர் வந்து பதில் சொன்னாரா? இல்லையா? அப்படின்றது நமக்கு தெரியாது. ம். ஆனா, தீர்க்கதரிசி என்ற நிலையில கூட அ தீர்க்கதரிசின்னு அப்படின்னு சொல்லும்போது, உங்க மனசுல ஒரு பெரிய நல்ல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா, எலைஜா அப்படின்னு சொல்லுவீங்களா? ம். எலைஜாவோட பேர யோசிக்கும்போது, பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு தானே? கரெக்ட்டா? ம். ஆனா, அத விட மேலாக 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவர் ஒரு தீர்க்கதரிசி யாரு? எலிஷா. 2 மடங்கு. அவரு வந்து எலைஜா வந்து 7 அற்புதங்கள் அவர் செய்றாரு. ஆனா, எலிஷா வந்து 14 அற்புதங்கள் அவரோட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று 14 யூனோ யூனோ அ அதிசயத்த அவர் செய்றாரு. அவர் செய்றாரு. அவ்ளோ அற்புதமான ஒரு வல்லமையான மனிதர். ஆனா, அவரு வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம்? ம். அவரு வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் வந்து சில நேரத்துல சில விஷயங்கள வந்து வெளிப்படுத்த மாட்டாரு. சில விஷயங்கள் வந்து அவரு வெளிப்படுத்த மாட்டாரு. அ ஓகே. 2 அரசர்கள் புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கைம்பெண் அவங்களுக்கு வந்து கைம்பெண் இல்ல. அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தைய குடுத்திருப்பாரு. ஆனா, அவங்க வந்து ஒரு பிரச்சனையில, வேதனையில இருப்பாங்க. ம். ஆ. அதுல பார்த்தீங்கன்னா 2 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 26வது வசனம். 2 அரசர்கள் 4வது அதிகாரத்துல 26வது வசனம். ம். வாசித்து பார்த்தீங்கன்னா, 26, 27 வாசிக்கிறீங்களா? இதோ சுனேம் பெண் இதோ சுனேம் பெண் வருகிறாள். அவளை சந்திக்க உடனே விரைந்து வாசல். அவளிடம் நீ நலமா? உன் கணவர் நலமா? உன் குழந்தை நலமா? என்று கேள் என்றார். அப்பெண் மறுமொழியாக ஆம் நலமே என்றார். பிறகு அவர் மலையில் இருந்த கடவுளின் அடியவரிடம் வந்து அவர் காலடிகளை பற்றிக் கொண்டார். அவரை படுத்த கேகசி அருகில் வந்தபோது கடவுளின் அடியவர் அவளை விட்டு ஏனெனில் அவளது உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. ஆண்டவர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து விட்டார் என்றார். ஆமென். ஆண்டவர் வந்து எலிஷாவுக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து விட்டார். எலிஷா இன்னும் அந்த நண்பர் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னும் வரல. முழுமையா வரல. சில விஷயங்கள் வந்து அவர் வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவது கிடையாது. அது நல்ல விஷயத்துக்காக தான். எல்லாம் நல்லதுக்காக தான். அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, இதோட ஒரு அர்த்தம் விவிலியத்துல ஆண்டவரோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் யார்? அப்ரஹாம். தொடக்க நூல் 18வது அதிகாரத்துல 17லிருந்து 22 வரைக்கும் வாசித்து பாருங்க. நான் ஏதாவது வந்து நான் அப்ரஹாம் கிட்ட மறைப்பேனா? அப்படின்ற வந்து அற்புதமான ஒரு ஆழமான ஒரு விஷயத்த கேட்கிறாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு. கடவுளே கேட்கிறாரு ஒரு கேள்வி. தொடக்க நூல் 18வது அதிகாரத்துல 17லிருந்து 22 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது ஆண்டவர், நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா? ஆபிரகாமிடமிருந்தே வலிமைமிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத் தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவர் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கோமோராவுக்கு எதிராக பெருங்கடன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கடன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். ஆமென். போதும். அது நடக்க போறது என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்ரஹாம்கிட்ட சொல்லாம நான் அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மோசே
மோசே வந்து கடவுளோட நண்பராக இருந்தார். நீங்க சொன்ன மாதிரி அவர் முகாமுகம் பேசினாங்க. விடுதலை பயண நூல் 33வது அதிகாரத்துல 11வது வசனம். வாசிக்கிறீங்களா? ஒளிவு மறைவு இல்லாமல் அவங்க பேசினாங்க அப்படின்ட்டு இருக்கும். வாசிக்கிறீங்களா? எத்தனை? 33 ம். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவர் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டகலாமல் இருப்பார். ஆமென். ஆமீன். அற்புதமாக அங்க வந்து நேரடியாக ஒரு பேச்சு. அது இந்த இந்த ஒரு நிலைக்கு வருவது அப்படி எளிதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. தீர்க்கதரிசியின் நிலைக்கு வருவது நம்ம நம்பிக்கையும் நேர்மையும் இருந்தால், நம்ம ஆண்டவர் ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கும்போது அந்த நிலைக்கு நம்ம வரலாம். நம்ம பாவத்தை விட்டு விலகி செல்ல ஆண்டவர் வந்து நம்ம அந்த நிலைக்கு எளிதாக எளிதாகன்னு சொல்ல முடியாது, வரலாம். வரலாம், உறுதியாக வர முடியும் எல்லாருக்கும். ஆனா இந்த நண்பர்கள் அப்படின்ற ஒரு நிலைக்கு எல்லாரையும் அழைக்கின்றார். ஆனா பல பேர் வந்து அது வந்து அந்த நிலைக்கு செல்வது கிடையாது. அந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து செல்லணும். ஆண்டவர் வந்து அழைக்கின்றார். இந்த உலக சார்ந்த ஒரு போக்குல நம்ம செல்லும்போது ஆண்டவர் விட்டு நம்ம அந்த ஆண்டவரோட தீர்க்க தரிசனம், ஆண்டவர் பேசுறாரு, அதெல்லாம் வந்து நல்ல அற்புதமான விஷயங்கள். ஆனா சில வேதனைகள், சில சிலுவைகள் வழியாக ஏன்னா சில பேர் நம்ம வந்து நல்லது செய்யும்போது நமக்கு பின்னாடி பேசுவாங்க. அதை நம்ம ஆண்டவரோட மனநிலையில நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி ஆண்டவர் வந்து அதை அந்த சூழ்நிலை அந்த வேதனைகள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நண்பராக நம்ம நம்ம மாறுகின்றோம். ஆண்டவரோட பிள்ளைகளாக மட்டும் இல்லை, ஆண்டவரோட நண்பர்களாக முழுமையாக எல்லாம் வெளிப்படுத்துவார். ஒரு விஷயத்தையும் வந்து மறைத்து வைக்க மாட்டார். நம்ம அந்த நண்பர் நிலையை வந்து நம்ம ஆசைப்படணும். சில வேதனை, சில சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற நபர்களாக இருக்கும்போது ஆண்டவரோட நண்பர்களாக நம்ம மாற முடியும். மத்தேயு கடைசி 2 வசனங்களோட நான் முடிச்சிடலான் இருக்கேன். மத்தேயு 5வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்துல வந்து அவர் சொல்ற கடைசி 3 விஷயங்கள் இருக்கு. இதயத்தில் தூய்மை இருந்தால் மட்டும் நம்ம ஆண்டவரோட தீர்க்க தரிசனம் நம்மளாம் பார்க்கலாம். மத்தேயு 5வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிப்பாங்க. 11 12 வரைக்கும் கூட வாசிக்கிறீங்களா? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இழப்புகழ்த்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாததை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேர் பெற்றவர்களே. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி ஆண்டவரை பொருட்டு நம்ம சில விஷயங்கள், ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக நம்ம நடக்கும் போதும் சில விஷயங்கள் வந்து ஏளனமா பார்ப்பாங்க. சும்மா பைபிளை எடுத்து வாசிச்சாவே வந்து தவறா பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து பொருள்படுத்தாமல் ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக நம்ம வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவரோட நண்பர்களாக மாறுவதற்கு ஆண்டவர் நம்ம உதவி செய்வார். ரத்தத்தால் எங்களை ஒவ்வொருத்தரையும் கழுவும் ஆண்டவரே. இங்க உங்க நாமத்தை அந்த உரிய மரியாதையை கொடுத்து உங்க தீர்க்கதரிசிகளாக ஒவ்வொருத்தரையும் எங்களை மாற்ற ஆண்டவரே. கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும். உங்க சத்தத்தை கேட்டு நடக்கின்ற மக்களாக எங்களை மாற்றும். இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும். வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும். நண்பர்களாக ஆக அந்த தாகத்தை எங்கள் உள்ளத்தில் தாரும் ஆண்டவரே. அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.